கர்நாடக சங்கீதத்தில் கானடா அப்படிங்கிற ஒரு ராகத்தை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இது 22வது மேலகர்த்தா ராகமான கரஹர பிரியாவோட ஜன்னி ராகம் தான். இது கர்நாடக இசை கச்சேரிகளில் ரொம்ப பிரபலமான ஒரு ராகம் இது. அது மட்டும் இல்லாமல் ராக மாளிகைகளையும் அடிக்கடி பயன்படுத்தப்படுது இந்த ராகம். சோகம், ஏக்கம், காதல் இந்த மாதிரியான உணர்வுகளை தூண்டக்கூடியது ஒரு ராகமாக அந்த ராகம் வந்து இருக்குது. முதல் தடவை காதலை தெரிவிக்கிறதுக்கும், அதாவது ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களே அந்த நேரங்கள்லையும் காதலர்களுக்குள்ள காதல் உறவை பரிமாறிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு ராகம் தான் இந்த கானடா ராகம். இது வீரம் அப்புறம் ஆற்றலை தூண்டக்கூடிய ஒரு ராகமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உணர்வு பரிமாற்றத்துக்கும் ஏற்ற ஒரு ராகமாக இந்த கானடா ராகம் வந்து இருக்குது. இதில் ஏகப்பட்ட சினிமா பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு சில பாடல்களை நான் சொல்கிறேன். ஜி ராமநாதன் இசையில் உத்தமபுத்திரன் படத்தில் வந்த முல்லை மலர் மேலே அந்த பாடல், இளையராஜா இசையில் சிந்து பைரவி படத்தில் வந்த பூமாலை வாங்கி வந்தால் அந்த பாடலும், சதிலீலாவதி படத்தில் மாருகோ மாருகோ அந்த பாடலும், ஏஆர் ரகுமான் இசையில் ரோஜா படத்தில் வந்த புது வெள்ளை மலை அந்த பாடலும், அலைப்பாயுதே படத்தில் வந்த அலைப்பாயுதே அந்த பாடலும், தேவா இசையில் நெஞ்சினிலை படத்தில் வந்த மனசே மனசே குழப்பம் அந்த பாடலும், ஜிவி பிரகாஷ் இசையில் சைவம் படத்தில் வந்த அழகே அழகே அந்த பாடலும் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.